அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வெகுளியாகவும் எதையும் விட்டு கொடுத்து போகும் தன்மை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்பதை பார்ப்போம். முதலில் கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். ராசியிலேயே ராகு சுக்கிரன், 3இல் குரு, 5இல் செவ்வாய், 7இல் கேது, 11இல் சூரியன் புதன், 12இல் சந்திரன் சனி. மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 7 சனியோட பிடியில் இருக்கீங்க. 2.5 வருஷம் அடுத்த மார்ச்சோட முடிய போகுது. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ம சனிக்குள்ள சனியோட பிடிக்குள்ள போய் 2.5 வருஷம் வச்சு அப்படியே கஷ்ட காலத்தை கொடுத்து வெளியில கொண்டு வர்றாரு. அதனால அதுக்கான பவுண்டேஷனை முன்னாடியே கொடுப்பாரு. அகல்கால் வைக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. அதுவும் தசாபக்தி அவங்க பிரபு ஜாதகத்தின் தசாபக்திக்கு ஏற்பதான் பலன் இருக்கும். ஓகே, இப்ப 2.5 வருஷம் நம்ம கடந்து வந்தாச்சு. இந்த பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராசியிலே இருப்பது பாலைவனத்துல மழை பெஞ்ச மாதிரி ஒரு 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 இது நேர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. 2ஆம் வீட்டை சனி பார்க்கறதும் 2ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால பண விஷயத்துல சில பிரச்சனைகளை செவ்வாய் கொடுப்பாரு. பணத்தால் பிரச்சனை, பணம் இருந்து அல்லது செய்யலங்கிற பிரச்சனை, வேற இருக்கா கொடுத்தாங்கிற பிரச்சனை, இல்ல பணம் கொடுத்ததுல இருந்து வரல அவங்களால பிரச்சனை, இல்ல பணமே இல்ல செலவுக்கு அப்படிங்கிறதுனால பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாசம் இருக்குங்க. எதுவா இப்ப நம்ம ராசி பலனே எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, பிரச்சனைகள் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அந்த பிரச்சனையை எவ்வளவு பொறுமையா கடந்து போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். வேற எதையும் மாத்த முடியாதுங்க. பிரச்சனைகள் கடந்து போறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ராசி பலனோ ஜாதகமோ எது பாக்குறதா இருந்தாலும் பாக்குறோம். பணத்தாலதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளை இந்த ஜென்ம சனி உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுல ஒண்ணு இருக்கிற பணத்தை யாரையும் நம்பி கொடுத்து ஏமாந்து போக வேண்டாம். இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. பணம் வர இடத்துல கொஞ்சம் பொறுமையா பேசி பணத்தை வாங்குங்க. செலவு பண்றத பார்த்து செலவு பண்ணுங்க. அதே மாதிரி 3ஆம் வீட்டுல குருவும் 3ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் எல்லாமே நல்லாதான் இருக்குங்க. இசை, பாட்டு, நடனம் இதெல்லாம் இருக்கிறவங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முன்னேற்றம் அடைகிறதுக்கான சூழல் இருக்கு. முயற்சிகள் பலிக்கும். எந்த நீங்க ஸ்டெப் எடுத்தாலும் கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். இளைய சகோதரிகளால சப்போர்ட் இருக்கும். சில பேர் பிரபலம் அடையிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. யூடியூப்ல இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு விஷயம் சாதனை பண்ணியோ, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, அந்த ஏரியால ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இவருங்களா நல்லா பண்ணிருக்காங்க அல்லது இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. 4ஆம் அதிபதி புதன் சுபத்துவமா 11ல இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். வீட்டு மனம் வாங்கி போடுறதுலயோ தாய் வரி உணவுகளால் நல்ல செய்திகள் வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சூரியன் 11ல இருக்கனால வேலை தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இப்ப புதுசா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க அகலக்கால் வைக்காம அளவோட பார்த்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஓரளவுக்கு பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அடுத்த முன்னேற்றத்துக்கு யோசிக்கலாம். மேனேஜர், சிஇஓ போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான சூழல் இந்த மாசம் இருக்குதுங்க. 7ஆம் வீட்டை சுக்கிரன் பாக்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிரிந்த காதலர்கள் சேருவீங்க. புதிய காதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நட்புகள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அதே மாதிரி வேறு மொழி, மதம், இனத்தவர்களோட புதிய நட்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. தடைப்பட்ட கல்யாணங்கள்லாம் நடக்கிறதுக்கு தை மாசம் பிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது சுற்றுலா பயணம், வெளியூர் இந்த மாதிரி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாசம் போயிட்டு வருவீங்க. அதுக்கான சூழல் இருக்கு. அதே மாதிரி பங்கு சந்தையில லாபம் இருக்குங்க. ஆனா மறுபடியும் அந்த லாபம் இருக்குன்னு சொல்லி புதிதாக பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்ய வேண்டாம். ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாருங்க போல. இருக்கிறது தனலாபம் வந்தா அதை அப்படியே வச்சுக்குங்க. மறுபடியும் எதுவும் புதுசா பண்ண வேண்டாம். 10ஆம் அதிபதி குரு பாத்தீங்கன்னா காரக வலுவோட சுபத்துவமா சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனால வேலை தொழில் செய்வதற்கு முன்னேற்றம் இருக்குங்க. குரு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு குரு சம்பந்தப்பட்டீங்கன்னா பினான்ஸு, பேங்கிங்கு, ஜுவல்லரி கடை, மஞ்சள் கடை, மஞ்சள் வியாபாரம் பண்றவங்க, பூக்கடை வச்சிருக்கிறவங்க, பூஜை பொருட்கள் வச்சிருக்கவங்க,
இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும். மறைமுக தன லாபமும் இருக்குங்க. 11ஆம் வீடு சுபத்துவமா இருக்கனால கோர்ட் கேஸ்ல இருக்கிறவங்களோ அல்லது போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கவங்களோ நமக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கும் நமக்கு சாதகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் வேலை பண்ணவங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான சூழலும், ஏதாவது எந்த பிசினஸ் பண்ணாலும் அது வந்து லாபங்கள் நமக்கு அமையும். புதுசா எதையும் அதாவது லாபம் வருதுங்கிறதுக்காக புதுசா எதையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நோய் இருந்துகிட்டே இருந்தவங்களுக்கு இந்த மாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ல சனி வந்து விரயத்தை தடுப்பாரு. விரயத்தை தடுப்பாருன்னா தேவையில்லாத செலவையும் பண்ண விட மாட்டாரு, தனக்காக தேவையானதையும் பண்ண விட மாட்டாரு, இருக்கிறத தடுப்பாரு. நைட்டு வேலை செய்யறவங்களுக்கு வேலையில வந்து ப்ரொமோஷனோ அல்லது லாபங்களோ வருவதற்கான சூழல் இந்த மாசம் இருக்குதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் 17, 18, 19 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் சொல்லி புரிய வைப்பது நல்லது. இந்த பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பது பின்பு வரும் பிரச்சனைகளை தடுத்து கொள்ளும் மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க.